ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். அதிசய சித்தர்கள் என்ற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை ஆலந்தூர் பக்கத்துல, அதாவது கிண்டி ஆலந்தூர் பக்கத்துல இருக்கிற தாடிக்கார சுவாமிகள். இவருடைய தரிசனமே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. 5 வருடங்களுக்கு முன்பே ஜீவபீடத்தை தேடி போகும்போது என்னால அவ்வளவு சீக்கிரம் அந்த முகவரியை கண்டுபிடிக்க முடியல. அதாவது 5 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லாத சித்தர் பயணத்துல ரொம்ப அறிமுகம் இல்லாத ஒரு பயணம். அப்போ சாங்கு சித்தர், அவரை சுற்றி அவங்கள 2 பேர் இருக்காங்க, அவருடைய சீடர்கள். அதை தரிசனம் செய்துவிட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஜீவபீடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இங்க ஒரு தாடிக்கார சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. சரி, அவரை தேடி என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கு. அப்பதான் முதல்ல நான் கேமரா தூக்குற காலம். நான் நிறைய ஜீவபீடங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது எடுக்கலாம், தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த காலம் கட்டது. அந்த ஜீவபீடத்தை போய் தேடி போகும்போது அந்த இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட நெருக்கி போயிட்டேன். ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு போறேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட தெரு பேரு தாடிக்கார சுவாமிகள் அப்படிங்கிற தெரு. நான் சொல்றது 5 வருடங்களுக்கு முன்பு. அங்க ஒரு சின்னதா 2-3 இளம் வாலிபர்கள் அந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு கதாகாலட்சேபம் நடத்திட்டு இருந்தாங்க. அது உள்ளர அவங்க ஸ்டைல்ல. அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறேன், இங்க தாடிக்கார சுவாமிகளுடைய ஜீவ சமாதி ஒண்ணு இருக்குது, அது எங்க இருக்கு அப்படின்னு. தெரியாது அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க உட்கார்ந்துக்கிறதுக்கும் தாடிக்கார சுவாமிகளுடைய அந்த ஜீவபீடத்துக்கும் ஒரு 4-5 வீடு தான், அந்த பிளாட். அதுக்கு முன்னாடிதான் அவங்க நிக்கிறாங்க. அந்த பேரே தாடிக்கார சுவாமிகள் தெரு தான். எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படி கண்டுபிடிச்சு போறது சரி அப்படின்னு. நடந்து போகும்பொழுது அப்புறம் நானாவே கண்டுபிடிச்சிட்டேன். இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தாடிக்கார சுவாமிகள் இருந்துச்சு. இப்போ நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன், தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இது 5 வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுதுதான் நான் முடிவு செய்தேன், இது போன்ற ஜீவ சமாதிகளை தேடி நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ முகவரி தெரியல. அந்த இன்னைக்கு கூகுள் மேப் அப்படிங்கிறது 5 வருடங்களுக்கு முன்பே ரொம்ப கொஞ்சம் பிரசித்தி பெற்றது என்றாலும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேரல. ஸோ இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது இந்த தாடிக்கார சுவாமிகளுடைய ஜீவ சமாதியில தான். ரைட், நம்ம இப்போ தாடிக்கார சுவாமிகள் பத்தின வரலாறு பார்க்கலாம். தாடிக்கார சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனால் எல்லாருமே அடைமொழி தான். நம்ம எப்படி சொல்றோம், மூக்குப்பொடி சித்தர், பாட்டி சித்தர், கோடி சாமிகள், கணக்கம்பட்டி சித்தர், மூட்டை சாமிகள், இப்படி சட்டி சாமிகள், இங்க மாயம்மா, இப்படி நிறைய பேர்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்பா பைத்தியம் சாமிகள், அழுக்கு சித்தர், இப்படி இதெல்லாம் அடைமொழி சார்ந்துதான் நம்ம பேசுறோம். இவரை பத்தி நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ற, தாடிக்கார சுவாமி அப்படின்னா அவர்கிட்ட தாடி இருக்குது, அதனால தாடிக்கார சுவாமிகள். மற்றவங்க எல்லாம் தாடி வைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது உங்களுக்கு. ஆனால் ஒருவரை அடையாளப்படுத்தும் போது முதன்மையான நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம பேசிடுவோம். அவருக்கு ஒரு ஊமை வச்சிருவோம் நம்ம. அதுக்கப்புறம் அதை பிறந்துரும். இந்த சித்தர்கள் அப்படின்னாலே நீண்ட ஜடாமுடி, தாடி இதெல்லாம் இருந்தாதான் சித்தர் அப்படின்னு இன்னைக்கு உள்ளவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் தாடி வைக்காமல், அதாவது உள்ளுக்குள்ள எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் இருக்கும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்குது. நானும் அவரை தரிசிச்சிருக்கிறேன். இவருடைய உண்மையான பேர் அப்படிங்கிறது விஸ்வநாதன் அப்படின்றது. இந்த கோயிலோட அமைப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கோயில். ஜீவ சமாதி, சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணது. 5 தலைமுறைக்கும் மேற்பட்டு இந்த வழிபட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஆக இது 5 தலைமுறைக்கும் மேற்பட்ட ஒரு ஜீவ ஆலயம். ஆனால் அவருக்கு வயது அப்படின்னு யாரும் அறுதிட்டு சொல்லல. இவருடைய வரலாறே நமக்கு தெரியல மீன்ஸ் இதை கண்டுபிடிச்சதே மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை இந்த ஆலயத்தை, இவருடைய வரலாற்றை கண்டுபிடித்தது சுந்தர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர் குருஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னா, இவரை பத்தின விவரங்கள்லாம் நம்ம இன்னும் காணொலியாக்கம் செய்யல. சித்தர் பயணத்துல இருக்கிறவங்க இவர் ஒரு மகான் மாதிரி நினைச்சுக்கிடுங்க. அந்த அளவுக்கு உணர்வுகளை பெற்றவர், அந்த அளவுக்கு சித்தி கொஞ்சம் பெற்றவர், ஞானம் பெற்றவர் அப்படின்னு தான் சொல்லணும். சித்தர் பயணத்துல மிகப்பெரிய ஜீவ சமாதிகளை எல்லாம் கண்டவர். குப்பை கூலங்களில் இருக்கும் ஜீவ சமாதிகள் எல்லாம் தோண்டி எடுத்து
தோண்டி எடுத்து மீன்ஸ் என்ன, அதை கண்டுபிடித்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு காட்டினவர் சுந்தர் குருஜி. அப்படித்தான் இந்த தாடிக்கார சுவாமிகளுடையும் ஜீவசமாதியையும் அவர் கொண்டார். பக்கத்துல இருக்கிற குழந்தைவேல் சுவாமி அவர் கொண்டு வந்ததுதான். இன்னும் சொல்ல போனா நீங்க நிறைய ஜீவபேரங்கள் சொல்லலாம். எண்ணூர்ல பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடரா இருந்தவர், அவருடைய இதை கொண்டு வந்தவர். சைதாப்பேட்டையில பாத்தீங்கன்னா அங்க இப்படி நிறைய இடங்கள்ல, நீங்க எருக்கஞ்சேர்ல பாத்தீங்கன்னா எத்ராஜுலு சுவாமிகள், இப்படி பல இடங்கள்ல இந்த ஜீவ சமாதிகளை தன்னுடைய தவ ஆற்றல் மூலம் கண்டு அது என்னங்கிறத புரிஞ்சுட்டு இந்த வெளி உலகத்துக்கு தன்னுடைய செலவுலயே அவர் நிறைய இது கைங்கரியம் செய்கிறார் சுந்தர் குருஜி. சித்தர்கள் திருவடி மூலமா அவரை சந்தித்து அவருடைய நேர்காணலை செய்ய வேண்டும் என்று பேராவல் கொண்டிருக்கிறேன். இறை சித்தம் கிடைத்தால் அல்லது சித்தர்களின் வழிநடத்துதல் இருந்தால் நிச்சயமாக கட்டாயமாக அவரை நான் சந்தித்து அவருடைய அனுபவங்களை சித்தர்கள் திருவடியில் பதிவு செய்ய காத்திருக்கிறேன். சரி, நம்ம இப்போ தாடிக்கார சுவாமிகள்ல போவோம். அப்ப இந்த சுந்தர் குருஜி என்ன பண்றாங்க, அந்த வழியா போறாங்க. போகும்பொழுது அவருக்கு ஒரு பேராற்றல் உள்ள இருக்கிறது மாதிரி தெரியுது. அங்க இருந்து பாக்குறாரு, ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை இருக்கிறாரு. அங்க போய் தவம் பண்றாரு. அப்போ போகும்போதுதான் அது என்ன மாதிரியான ஜீவசமாதி, யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா இதுக்கு பேர் மிகப்பெரிய ஒரு தோட்டமா இருந்தது ஒரு காலத்துல. அந்த தோட்டம் பிறகு அந்த இன்னைக்கே தாடிக்கார சுவாமிகள் தெரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக பெருந்திருக்கு. இன்னைக்கு அது சுருங்கி போச்சு. இந்த ஜீவ சமாதி இருங்க, அந்த வரைபடம் இதெல்லாம் இந்த ஜீவ சமாதிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுல இப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு பீடத்தோட ஒரு 12 அடி அகலம் ஒரு சாலையோட அது இருந்திருக்கு. இன்னைக்கு அது 3 அடியா சுருங்கி போச்சு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் இங்க உட்கார்ந்து ஒரு தவம் பண்றாரு. தவம் பண்ணும்போது இவர் யார் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. இவர் 25 வயதிலே ஞானம் பெற்று 75வது வயதில் சித்தி பெற்றவர். இவருடைய பேர் விஸ்வநாதர். இவருடைய பூர்வீகம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகாசி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவருடைய சொந்த ஊரா இருந்திருக்கு. இவருடைய சித்தி 75வது வயதுல ஒரு சித்திரை பௌர்ணமி தினத்தில் காலை 9 மணிக்கு இவர் சித்தியா இருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் இவருடைய ஞானத்தில் பெற்று இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கும் நாம இவருடைய குரு பூஜையை கொண்டாடிட்டு இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு இந்த காணொலியை நான் எடுத்தது அவருடைய குரு பூஜை தினம். ஆனால் குரு பூஜை கொஞ்சம் தள்ளி நான் அன்னைக்கே நிர்திசை ஆனந்த சாங்கு சித்தருடைய சீடர் நிர்திசை ஆனந்தருடைய குரு பூஜையை நான் முடித்துவிட்டு இங்கே நான் இரண்டாவதாக நான் சாங்கு சித்தரை தரிசனம் செய்துவிட்டு பிறகு நான் இங்க தாடிக்கார சுவாமிகள் ஆனா பூஜையை என்னால எடுக்க முடியல. ஆனால் என்னுடைய இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய குரு பூஜையில் இருக்கிற தரிசனத்தை உங்களுக்கு நான் இந்த காணொலியில கொடுத்திருக்கேன். நிச்சயமா நீங்க பாருங்க. சோ அதனால இவருடைய மிகப்பெரிய ஆற்றல் இந்த மக்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. அதை அப்போ உள்ள, ஏன்னா 5 தலைமுறைகள், ஏன்னா அதை சொல்லுவதற்கு குறிப்பெடுத்து வைத்துவதற்கு இங்க யாருமே இல்லை. அதனால அவருடைய பெயர் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு பெயர். சிவகாசி இவருடைய சொந்த ஊர். 25வது வயதில் ஞானம் பெற்று 75வது வயதில், அதாவது ஒரு சித்திரை பௌர்ணமி தினத்தில் இவருடைய ஜீவமுக்தி காலை 9 மணிக்கு முடிந்தது என்ற ஒரு குறிப்போடு இவருடைய வரலாறு இருக்கிறது. யாரெல்லாம் வரலாம் இந்த கோயிலுக்குன்னா எல்லாரும் வரலாம். என்ன மாதிரியான ஒவ்வொருக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே எதை சொன்னாலும் இங்க நடக்குது. அதான் தாடிக்கார சாமிகளோட ஸ்பெஷாலிட்டி. அமைதி, குழந்தையின்மை, கல்வி, கேள்வி, மனநோய், உடல் நோய், இப்படி எதுக்கும் இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதுக்குதான் வரணும் அப்படின்னு இல்லை. இவர் கோயில் எதை கேட்டாலும் தரும் வல்லமை கொண்டவர் தாடிக்கார சுவாமிகள். இவருடைய முகவரி பாத்தீங்கன்னா சென்னை கிண்டி பக்கத்துல ஆலந்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்க சக்கரா நகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கதான் சுப்பிரமணிய கோயில் தெருல போனீங்கன்னா தாடிக்கார சாமி உடைய கோயில் தெருன்னா தாடிக்கார சாமி கோயில் தெருலே அது பேரு. இதோட கூகுள் மேப் மற்றும் முகவரியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க போய் சேரலாம். இந்த ஆலயம் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.
மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் இந்த ஜீவ ஆலயம் திறந்திருக்கும். மதங்களை தாண்டி இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. 200 வருஷம் பழமை வாய்ந்த இந்த ஜீவ சமாதி ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சுற்றுப்பிரகாரம்லாம் இல்லை. ஒரு காலத்துல இவருக்கு பெரிய ஒரு இடமா இருந்தது, இன்னைக்கு சுருங்கி போயிடுச்சு. நாளடைவில் இதையாவது காப்பாத்தி கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்குது. இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, சித்த வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க. சைவ சிவாச்சாரியார் குடும்பத்திலிருந்து வந்ததுனால இவர் சித்த வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. திருநீர் மூலமா நிறைய பேர் இன்னைக்கு இவருக்கு அந்த நிறைய வைத்தியங்களையும் மனநோய்களையும் இவர் பண்ணியிருக்கிறார். இந்த ஆலயத்துல நித்திய அன்னதானம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது. நீங்க விருப்பம் உள்ளவர்கள், இதை ஏற்று நடத்துபவர்கள் நிறைய அன்னதானம் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். இல்ல சித்த மருத்துவராயிருந்து திருநீர் மூலமா நடத்தி காட்டியிருக்கிறார். பொதுவாகவே இவர் ஒரு சிவனடியார். இன்னைக்கு அவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்து விட்டு இன்னைக்கு ஆரவாரம் இல்லாமல் ஒரு சின்னதா ஒரு அமைதியா ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவரை நீங்கள் போய் தரிசனம் செய்து அவருடைய பேராற்றலை பெறுமாறு சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிறைய சித்தர் அவருடைய வரலாறு, அவருடைய சித்து விளையாட்டுக்களை எல்லாம் கண்டுகளிக்க www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய விவரங்கள் எல்லாம் இருக்குது. சித்தர் பீடங்கள் எங்க இருக்குது, அது மேப் என்ன, அது துகள் தொலைபேசி அலைபேசி என்னங்கிறதெல்லாம் அதுல நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நாங்கள் வரவேற்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போகலாம். முதல் கணபதி ஞான கணபதி செல்வ கணபதி கற்பக கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி முதல் கணபதி ஞான கணபதி செல்வ கணபதி கற்பக கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்
சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.